அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பு இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் நிலையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் சொந்த மக்களின் உரிமையை பெறும்படி கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறக்குமாறு அனுப்பினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக எங்களையும் புது படைப்புகளாகிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கின்றார்.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசித்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் முறித்தானது. அல்லேலுயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலரும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றிய விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில்
உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிடில் எவரும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகளுக்கே உரியவர். மணமகளின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்கிறார் நம் ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, நம் தெய்வத்தாய் அன்னை மரியாளுடைய உடனிருப்பை இந்நேரத்திலே உணருவோம். அவர் ஒருபோதும் தம் பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அவர் அரவணைக்கின்ற தாயாக, உடன் வருகின்ற பரிந்து பேசுபவராக, நம் தேவைகளுக்காக எப்பொழுதும் இறைவனிடம் இருந்து மன்றாடி பெற்றுத் தருகின்ற அன்பு தாயாக இருக்கின்றார். அந்த அன்னையிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது நமது ஆண்டவருடைய ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் தெய்வத்தாய் அன்னை மரியாளோடு இணைந்து நாம் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். நம் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். நம் பயணங்களில், நம் தொழில் வியாபாரங்களில், நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய கல்லூரி பள்ளி படிப்புகளில், நாம் பணி செய்கின்ற இடங்களில், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம். அவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அவர் தம் வானதூதர்களின் வழியாக நம்மை பாதுகாக்கின்றார். எந்த தீங்கும் பொல்லாப்பும் நமக்கு நேரிடாமல் வானதூதர்கள், அவருடைய வானதூதர்கள் நமக்கு எப்பொழுதும் பக்கபலமாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுவோம். ஆமென். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஓர் இளைஞன் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தான். கடவுள் மீது அவனுக்கு விசுவாசம் உண்டு, நல்ல திறமைகள் உண்டு, நன்றாக படித்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை. மனம் சோர்ந்து போய், தளர்ந்து போய் அவன் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறான். அவனுடன் இருக்கின்ற பிற இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லோரும் நன்றாக வேலைக்கு போகிறார்கள். சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். இவனுக்குள் ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், கடவுளுடைய விருப்பத்தின்படி நான் செயல்படுகிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் எங்கு போனாலும் தோல்விகள் வருகிறது?
என்னால் ஒரு நிலையான வேலையில் அமர முடியவில்லையே என்கிற வருத்தமும் வேதனையும் அவனை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தது. காலங்கள் சென்றது. நம்பிக்கையை இழக்கவில்லை அந்த இளைஞன். திடீரென்று ஒரு நாள் அவன் ஒரு இன்டர்வியூவுக்கு போக அதில் அவன் செலக்ட் ஆகி இப்பொழுது 70,000 ரூபாய் சம்பாதனையில் மிக மகிழ்ச்சியோடு போய்க் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்தபோது நன்றியின் பலியாக திருப்பலியை ஒப்புக்கொடுத்து அவன் வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதத்தை சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு போனான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளிடத்தில் நாம் நிறைய கேட்கிறோம், அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவைகள் பெருகிவிட்டது. அதற்காக கடவுளிடத்தில் நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை நான் கேட்கிறேன், இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, இது என் குடும்பத்தின் தேவையாக இருக்கிறது. இப்படி பலவற்றை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் நிறைய பேருக்கு ஏமாற்றம், காலதாமதம். அவர்கள் கேட்பது கிடைப்பதில்லை, அவர்கள் எதிர்பார்ப்பது நடப்பதில்லை. அதனால் மனதிற்குள் விரக்தி. ஜெபத்தை சில பேர் கைவிட்டு விடுகிறார்கள், ஆலயத்திற்கு வராமல் நின்று விடுகிறார்கள். கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நாம் எப்படி விசுவாசத்தில் உறுதி பெற வேண்டும் என்பதற்காக 3 அற்புதமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். துன்பமோ, துயரமோ, வேதனையோ, கலக்கமோ, இழப்புகளோ, நஷ்டமோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். சிரமமான ஒன்றுதான், சொல்லுவதற்கு எளிதாக இருக்கும், போதனை செய்வதற்கு மிக மிக எளிமையான ஒன்றுதான். ஆனால் வாழ்க்கை என்று வருகிற போது, சில துன்பங்களை நாம் சந்திக்கும் போது, சில இழப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. மீண்டும் மீண்டும் நாம் சோர்ந்து போவோம், போராடி போராடி தோற்று போவோம். ஆனாலும் இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் கடவுளை, உன் இறைவனை நீ மகிமைப்படுத்து. உன் துன்பத்தில் மகிமைப்படுத்து, உன் நோயில் மகிமைப்படுத்து, உன் வியாதி வருத்தங்களில் மகிமைப்படுத்து, உன் நஷ்ட கஷ்டங்களில் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. இரண்டாவது, நீ எதை கேட்கிறாயோ, நீ எதன் மீது விருப்பம் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு எதன் மீது ஆசை இருக்கிறதோ, அது கடவுளுடைய திருவுளமா என்று நீ யோசித்துப் பார். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்க வேண்டும். எது வேண்டுமானாலும் நாம் கேட்டுவிடலாம் என்று சொல்லி அடுக்கடுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இது கடவுளுக்கு சித்தமானால், இது கடவுளுக்கு விருப்பமானால், என் தெய்வத்திற்கு திருவுளமானால் இது நடக்கட்டும், என் வாழ்க்கையில் அது எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்திற்கு நாம் கேட்பதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த உலகம் நாளுக்கு நாள் பாவத்தினால் சூழப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பாவக்கரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாவத்தின் சூழ்ச்சிகள், மாய கவர்ச்சிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே பாவிகள் மனம் மாற நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. பாவிகள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், கடவுளை நோக்கி அவர்கள் வர வேண்டும், கடவுள் மீது அவர்கள் உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரத்திற்காக சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த 3 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற போது
ஒன்று கடவுளை மகிமைப்படுத்துவது, இரண்டாவது கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப கேட்பது, மூன்றாவது இந்த உலகம் சூழப்பட்டிருக்கிற பாவங்கள், உலக மனிதர்கள் பாவத்தில் சிக்குண்டிருக்கிறவர்களுக்காக செபிப்பது போன்ற காரியங்களை செய்கிற போது இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் உனக்கு செவி சாய்க்கிறார். உன் மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்க்கிறார். உனக்கு அவள் பதில் தருகிறார். ஏனென்றால் நாம் எல்லோரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளுடைய திருவுளத்தின்படி செயல்படுவதனால் நாம் கேட்பவற்றை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் பாவம் நம்மை அணுகுவதில்லை, பாவம் நம்மை தீண்டுவதில்லை, தீயோன் நம்மை ஒருபோதும் நெருங்குவதில்லை. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உறுதி செய்கிறது. இதனையே நற்செய்தி வாசகமும் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவதை, அவருடைய திருவுளத்தை நிலைநாட்டுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர். அவருக்கு இருக்கிற அதிகாரம் விண்ணிலிருந்து அருளப்பட்டிருக்கிற அதிகாரம். மணமகள் மணமகனுக்கே உரியவள். இந்த இடத்தில் மணமகனாக கிறிஸ்து இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய திருவுளம் நம்மில் வெளிப்பட நம்மை முழுவதுமாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். இறைவனிடமிருந்து ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளில் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றிற்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனதிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஓரத்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்த இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளோடு அவரின் உடனிருப்பை உணர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறைமகனே, இறைமகனே, இதயம் நிறந்த பாலகனே, கண்மணியே என்னுயிரே, கண்ணுறங்கு பொன்மணியே. இறைமகனே, இறைமகனே, இதயம் நிறைந்த பாலகனே, கண்மணியே என்னுயிரே, கண்ணுறங்கு பொன்மணியே. உமை கண்டு உள்ள துள்ளி மகிழுதே, உன் பிறப்பு புவி செழிக்க செய்யுதே. உமை கண்டு உள்ள துள்ளி மகிழுதே, உன் பிறப்பு புவி செழிக்க செய்யுதே. இறைமகனே,
இறைமகனே இதயம் திறந்த பாலகனே கண்மணியே என்னுயிரே கண்ணுறங்கு பொன்மணியே